ஒரு இல்லத்தரசியா நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற காமனான ப்ராப்ளம் என்னன்னு சொல்லட்டா, எல்லாருக்கும் முருகலா தோசை சுட்டு கொடுப்போம். ஆனால் நம்மளால கிறிஸ்பியான தோசை இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோமா? இல்லை. நமக்கு முன்னாடியே எல்லாரும் நறுக் முறுக் அப்படின்னு நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரியே சாப்பிட்டு வேற காமிப்பாங்க. ஆனால் நம்ம கடைசியாக அடி மாவில் திக்கு திக்காக 2 தோசையை சுட்டு எடுத்துகிட்டு வந்து நச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடுவோம். ஆனால் டே அண்ட் நைட் ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணி நமக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான தோசை நம்மளாலேயே சுட்டு லேட்டாக சாப்பிட முடியும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கிறிஸ்பியாகவே இருக்கும். அந்த கான்செப்ட் தான் எப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒன்றுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் 2 தோசை சுட்டு தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிவி சீரியல் போட்டுட்டு கொஞ்சம் சாப்பிடுவோம். ஆனால் கடைசி தோசை பார்த்தீங்கன்னா கடாயில் அப்படியே வச்சுருங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அப்படியே வச்சுருங்க. நம்ம வீட்டுக்காரங்களை அந்த தோசை ஒன்று வச்சுருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் கடுப்போடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த ஒரு தோசை பார்த்தீங்கன்னா மொடன்னு காஞ்சி போய் கிடக்கும். அந்த காஞ்சி போன தோசை தாங்க நமக்கு முருகலான தோசை. நம்ம நிலமையே பார்த்தீங்களா? இந்த ஐடியா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.